ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ஆனந்தம் சில்க்ஸ் தான் போனோம். சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் பசங்களுக்கெலாம் வந்து டிஷர்ட் மாதிரி வந்து நம்ம எடுக்கலான்னு சொல்லிட்டு போனோம். டிஷர்ட்டு பேண்ட்டு மாதிரி அதுதான் தீபிக்கு பிடிக்கும். இந்த கிராண்டான ட்ரெஸ்லாம் போடவே மாட்டா சுத்தமாகவே. குத்துதுன்னு சொல்லிட்டு போடவே மாட்டா. இந்த மாதிரி ரஃப் ட்ரெஸ் மட்டும்தான். தீபாவளிக்கே நம்ம இதையே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம், அந்தளவுக்கு அவளுக்கு அதுதான் பிடிக்கும். அதனால் நான் அப்பப்போ போய் ஒரு 5-6 செட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன். அது மாதிரி தான் போய் பார்த்தோம். அவங்க பேர் மலர்கொடி. சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதை விட வந்து அவங்க காட்டின விதம்லாம் நல்லா இருந்துச்சு. ட்ரெஸ் எல்லாம் காட்டின விதம் நல்லா இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்லா உழைக்கும், நல்லா ரஃப் அடிக்கலாம். நீங்கள் வாஷிங் மிஷின்லேயே போட்டு நல்லா ரஃப் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனந்தம் சில்க்ஸில் முன்னெல்லாம் நாங்கள் லக்கியில் தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். ஆனந்தம் வந்ததுலேருந்து லக்கி பக்கம் போகிறதே இல்லை. ஃபுல்லாகவே ஆனந்தத்திலே வாங்கிடுறது. உள்ளே ஒர்க் பண்ணுற பொண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. டே ஃபுல்லாக நிற்கணும். காலையில் 9 to நைட்டு 9 வரைக்கும் நிற்கணும். ரொம்ப கஷ்டம். இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இளமையில் வறுமை தான். அது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். தேங்க்ஸ் சொல்லணும் எங்கள் பேரண்ட்ஸ்க்கெலாம். கஷ்டம்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு எங்களெல்லாம் வளர்த்தாங்க. ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருக்கும். 500 ரூபாயிலையும் இருக்கும், 1000 ரூபாயிலையும் இருக்கும், 5000 ரூபாய், 50,000 வரைக்கும் இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் ரொம்ப பிஸி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த அக்கா செம்மையாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஒரு ட்ரெஸ்ஸுக்கும் பார்த்திங்கன்னா என்னென்ன குவாலிட்டி இருக்குதுன்னு சொல்லி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா அந்த கலர் தான் பிடிக்கவே இல்லை சுத்தமாக. எல்லாமே டல் கலராகவே இருந்துச்சு. கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். ஆனால் கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல்லாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொம்மையில் இருக்க ட்ரெஸ் எல்லாம் காமிச்சாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருந்துச்சு. நான் வந்து இதில் எடுங்கக்கா அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் டல் கலராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. இந்த செட்டு பார்த்திங்கன்னா 400 ரூபா. இந்த கடையில் வந்து கட்டைப்பை வாங்கணுன்னா 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் தான் கட்டைப்பையே கொடுப்பாங்க. எப்படியோ நம்ம அந்த கட்டைப்பையை வாங்கிட்டோம் அன்றைக்கி. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். இவங்களோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். அந்த பன் கிளாத் மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் கிடைக்கும். நல்லாவும் உழைக்கும். மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கேன், ஆனால் அந்தளவுக்கு வந்து ட்ரெஸ் வந்து உழைக்கலை. இது பார்த்திங்கன்னா நல்ல ரஃப் அடிக்கிற ஒரு இடத்துக்கு போனால் ஒருத்தங்களும் நமக்கு பிடிக்கும். அந்த அக்கா என்னோட நல்லா செட் ஆகிட்டாங்க. நல்லா எடுத்து இதை பாருங்கள் அதை பாருங்கள் நல்லா காட்டிகிட்டு இருந்தாங்க. நல்லா பேசிக்கிட்டு சூப்பராக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி மலர்கொடி அக்காவை. டே ஃபுல்லாக நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம் ஆனந்தத்தை. எல்லா ஃப்ளோரையும் நீங்கள் வந்து பார்க்கலாம். இவங்க கடைக்கு வெளியிலே பார்த்திங்கன்னா ஜூஸு, ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஐஸ்கிரீமு எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. முன்னாடி ஆரம்பித்தப்போ அதெல்லாம் கிடையாது. இப்போது ரீசெண்டாக கொண்டு வந்துட்டாங்க. மக்கள் பார்த்திங்கன்னா அங்கே செம்ம கூட்டமாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும். அங்கே ஒரு வாட்டி போய் நீங்கள் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஷாப்புக்குள்ளெல்லாம் போனீங்கன்னா டைம் போகிறதே தெரியாது. பார்த்திங்கன்னா எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு. கிளாஸியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஃபுல்லாக ஏசி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியூசிக் ஓடும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அங்கெல்லாம் டைம் போகிறதே தெரியாது. நம்ம மதியம் 1 மணிக்கு போனால் திடீர்னு நம்ம வெளில வந்து பார்த்தா மணி 7 ஆகிடும். அந்தளவுக்கு டைம் ஆகிடும். நல்லாயிருக்கும். நீங்களும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். கலெக்ஷன்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். கலெக்ஷன்லாம் ஒன்று ஒரு செக்ஷனாக பார்க்கவே எப்படி பார்த்தாலும் டைம் ஆகிடும். அதுவும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஓரளவுக்கு நம்ம வந்து பேக் பண்ண சொல்லிட்டோம். இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம். பேக் பண்ணுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டோம். நல்லா சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஒரு கஸ்டமரை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அந்த அக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு. சில பேரை பார்த்தாலே அவங்கள்ட்ட நமக்கு வாங்கவே பிடிக்காது, அந்த அளவுக்குலாம் இருப்பாங்க. இந்த அக்கா நல்லா சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அந்த அக்கா எல்லாத்தையுமே பில்லிங்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பில் செக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பசங்களாம் சொன்னாங்க, அக்கா இதெல்லாம் ஃபுல்லாக காமிங்கக்கா அப்படின்னாங்க. பேண்ட் ஷர்ட்லாம் தொங்குது பாருங்கக்கா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வியூ பண்ணி எடுத்தோம். பாருங்கள் கலெக்ஷன்ஸ்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. டைம் இல்லை, அதனால் நம்ம வந்து சீக்கிரம் வந்தாச்சு.
இன்னொரு தடவை போகும்போது நல்லா ஒவ்வொரு ஃப்ளோரையும் எடுத்து போடுவோம். பார்த்திங்களா கலெக்ஷன்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அதுவும் கிட்ஸுக்கு தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டியை போய் விசிட் பண்ணி பாருங்கள், நல்லா தான் இருக்கும். ஆனந்தம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இப்போ பில்லு வந்து பே பண்ணியாச்சு. பாருங்கள் கட்டப்பை கொடுத்துட்டாங்க. எல்லோரும் ஸ்மைல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பாய் சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிட்டோம். செக் பண்ணிக்க சொன்னாங்க. பாருங்கள் நம்ம வண்டி கீழே வந்து பார்க் பண்ணியிருக்கோம், அந்த இடத்துக்கு நம்ம கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.